Let's cook. Let's eat. இப்போ வாங்க மட்டர் மலாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம். உங்களுக்கு வந்து இன்னும் ரிச் அண்ட் க்ரீமியாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம காரம் பார்த்து சேர்த்துக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதை 2 சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் வந்து வதங்கி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகும்ல, அது வரையே வதக்கினா போதும். இது நல்லா வதங்கிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட கொத்தமல்லி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட நான் வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி அடுப்பை ஆன் பண்ணி அதே பேன் வச்சுக்கோங்க. நான் மிச்சம் இருக்க எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. இதில் நான் வச்சுருக்க சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நான் வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல் குக் ஆகட்டுது. இப்போ அடுத்து நான் அரைச்சேன் இல்லையா, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 கப் போல் இருக்கும் தண்ணி. இது ஒரு 5 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதில் நான் வச்சுருக்க பெப்பர் பவுடரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து கஸ்தூரி மேத்தி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதோ ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியான மட்டர் மலாய் ரெடி. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் இது கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.